கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மகளிர் மன்றாட்டு ஜெபம் வாயிலாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நல்லவர், பெரியவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடைய சித்தத்தை செய்யவும், அவர் எதிர்பார்க்கிற கற்பனைகளை, கட்டளைகளை நாம் கை கொண்டு அவர் எதிர்பார்க்கிறதை செய்து முடிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த மத்தியான வேளையில் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நேரத்தை பொன்னான நேரமாய் நினைத்து தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செலுத்தும் முன்பாக, நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கும் முன்பாக நாம் ஒரு சில காரியங்களை சிந்தித்து, நம்மிடத்தில் எவைகளை கர்த்தர் விரும்புகிறார், எவைற்றை எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை சிந்தித்து, வேதத்தில் அவர் எழுதியிருக்கிற சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தியானித்து அதற்கு பின்பாக நாம் ஜெபிக்கலாம். இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும் முன்பாக நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் இருந்தால் மாத்திரமே நாம் அவரை தரிசிக்க முடியும். அவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் செய்ய முடியும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்து கொள்ளும்படியாய் தேவனுடைய ஒரு அதிகாரத்தை தியானித்து நம்மை அலசி ஆராய போகிறோம். வேதத்தை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வோமா? யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதன் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நம்மிடத்தில் அநேக யுத்தங்கள், போராட்டங்கள், மன போராட்டம், மனுஷ போராட்டம், மனதுக்குள்ள யுத்தம், மனுஷனோடு யுத்தம், இவைகளெல்லாம் எதற்கு? நம்மை எதிர்த்து அநேகர் வருகிறார்கள் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்வோமானால், நமக்கு எதிராய் அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால், எல்லாம் எனக்கு எதிரடையாகவே சம்பவிக்கிறதே என்று சொல்லி நாம் கலங்குவோமானால், வேதம் சொல்லுகிறது அவைகள் நம்முடைய இச்சையினால் என்று சொல்லி. பாருங்கள், அதனுடைய 2வது வசனம், நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நாம் இவைகளெல்லாமோ இச்சித்து அதற்காக போராடி, அதற்காக பாவத்தை, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனைகளை உதறிவிட்டு அப்படிப்பட்ட காரியங்களில் கூட ஈடுபடுகிறவர்கள் உண்டு. கர்த்தரை அறிந்த ஜனம் கூட எதையும் செய்ய துணிந்த காலத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு யுத்தம் உண்டு. அவயங்களிலே போர் செய்கிற யுத்தம். 3வது வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய விண்ணப்பம் நம்முடைய மாம்ச எண்ணத்துக்கு உட்பட்டதாயிருந்து
நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பிக்கிற விண்ணப்பமாய் இருந்தால் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை. நம்முடைய விண்ணப்பம் கற்பனைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் புறம்பானதாக இருந்தால் அந்த விண்ணப்பம் சித்திக்காது, அந்த காரியம் சித்திக்காது என்று வாசிக்கிறோம். ஏன் அநேக வேளையில் நம்முடைய விண்ணப்பங்கள் பதில் வரவில்லை? நாம் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு அதுபோல் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறபடியினால் தான். அது ஒருவேளை பிறருக்கு அது வாய்க்கலாம், அது தேவனுடைய சித்தமும் திட்டமும். ஆனால் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு தனிப்பட்ட திட்டம் உண்டு. அந்த திட்டத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படும் பொழுது நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகளை மாத்திரம் நமக்கு தருவார். ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் என்னிடத்தில் எதை பிரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பார்த்து நாம நடந்து கொள்ளுவோம். பார்த்து பார்த்து நாம விண்ணப்பிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய அவயங்களில் போராடுகிற இச்சைகளுக்காக அல்ல, தேவ சித்தத்துக்கும் தேவ கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற விண்ணப்பங்களும் செயல்களும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தர்மையான நல்ல வேளையில் நாம் நம்மையே அலசி பார்ப்போமா? நம்மிடத்தில் எந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது? யுத்தம் செய்கிறோமா? மனுஷனோடு போராடி கொண்டு கிடக்கிறோமா? எந்த ஒரு காரியத்துக்கும் நம்முடைய மனுஷ பலத்தை சுயபலத்தை கொண்டு போராடுகிறோமா? நம்முடைய அவயங்களை அதற்காக பயன்படுத்துகிறோமா என்று சொல்லி நாம் சிந்திப்போம். அநேகர் வாயை நாவினால் போராடி கொண்டே இருப்பாங்க. இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் பார்ப்பீங்கன்னா அதனுடைய 3வது அதிகாரத்தில் இந்த நாவை பற்றி அழகாய் சொல்லி இருக்கிறது. அது அநீதி உள்ள உலகம், அது வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்தி போடும் என்று சொல்லி நம்முடைய வாயினால் நாம் போராடுவோமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இச்சையாய் மாறி போகும். நம்முடைய செவிகள் பிறருடைய புறங்கூறுதலை கேட்கிறதா? நம்முடைய செவிகள் தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதா? அதற்காக யுத்தம் பண்ணி கொண்டு போராடி கொண்டிருந்தால் கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் சிந்தை தேவ சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கட்டும். இரண்டாவதாக பாருங்கள், அதனுடைய 4வது 5வது வசனம் சொல்லுகிறது, உபச்சாரரே உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லி இருக்கிறது நினைக்கிறீர்களா? இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். நம்மிடத்தில் தேவன் வைராக்கியமாயிருக்கிறார், வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் இந்த உலகத்தை சிநேகித்து உலகத்துக்கு பின்பாய் ஓடுவோமானால் அது தேவனுக்கு பகையாய் இருக்கும். அப்படியானால் தேவனோடு நான் சிநேகமாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நாம் உலகத்தை சிநேகித்து தேவனை சிநேகிப்பது கூடாத காரியம். ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியர் செய்வது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் மாத்திரம் சிநேகமாய் இருந்து உலகத்துக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி இருப்போமானால், தேவ சித்தத்தையே அறிந்து செயல்படுவோமானால், 5வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருப்பார். வைராக்கிய வாஞ்சையாய் இருப்பார். நமக்கு எந்த போராட்டங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. அவைகளுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருப்பாய், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இறங்கி வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு அடுத்த பகை, தேவனுக்கு விரோதமான பகை. அதை நாம் உதறி போடுவோம். உலகத்தை சிநேகிப்பதை பார்க்கிலும் கர்த்தரை பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் பாருங்க, அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென்.
ஆமேன். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் பெருமை. நம்மிடத்தில் எந்த காரியத்திலும் பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களாக தேவன் எவ்வளவு தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி இந்த பூமியில் இறங்கி வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உலகத்துக்கு அவ்வளவு எளிமையாய் தாழ்மையாய் இந்த பூமியில் அனுப்பி வைத்தார். அவர் வாழ்ந்து முடித்த வரையிலும் தேவன் கிடைத்த காரியத்தை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தாழ்மையாயிருந்தார். மனுஷ கோலம் பூண்டு வந்து தாழ்மையை தரித்து கொண்டார். நாமும் எளிமையை கடைபிடிப்போம். தாழ்மையை நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளுவோம். பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனுடைய 11, 12வது வசனத்தை பார்ப்பீர்களானால், சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவன் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நீ யார்? 4வதாக, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாமல் இருக்கவும் குற்றப்படுத்தாமல் இருக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தக்கூடாது. சகோதரர்களுக்கு விரோதமாய் நாம் பேசக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. அதை கர்த்தர் அருவருக்கிறார். தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரிநரத்து ஏதுவாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு மத்தேயுவில் சொல்லி இருக்கிறாரே. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். தன் சகோதரனை நிந்திக்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் பிறருக்கு விரோதமாய் எழும்பவும் பிறருக்கு விரோதமாய் காரியங்களை செய்யவும் துணிகரம் கொள்ளுவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். என கண்பானவர்களே, இவைகளையெல்லாம் நாம் விட்டுவிடும்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவற்றில் ஏதாகிலும் ஒன்று நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகளிலிருந்து நாம் வெளிவருவோம். நாம் நம்மிடத்தில் சொல்லிக் கொள்வதெல்லாம், நான் நன்றாயிருக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் அறிந்தது நல்லது, ஆனால் அவைகளின்படி நடக்கிறவனே உத்தமனும் பாக்கியவானுமாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இதனுடைய 16வது வசனத்தை பார்ப்போமானால், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. மேன்மை பாராட்டுவது கர்த்தருக்கு பிரியமில்லை. அது மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுதலுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் பொல்லாங்கு என்று சொல்லி நமக்குள்ளே மேன்மை பாராட்டல், பெருமை பாராட்டல் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த அருமையான மத்தியான வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் எவையவே இருக்கக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறார் என்றால், இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் ஆமென், இச்சை பயங்களிலே போராடுகிற இச்சை நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. உலக சிநேகிதம், அது தேவனுக்கு அடுத்த பகை, தேவனுக்கு விரோதமான பகை, அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பெருமை பாராட்டுதல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பக்கூடாது. சகோதரர்களை குற்றப்படுத்தக்கூடாது. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கடைசியாக மேன்மை பாராட்டக்கூடாது. அது கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். அப்படியானால் நாம் எவைகளை நம்மிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இதே 4ஆம் அதிகாரத்தின் மற்ற வசனங்களில் தேவன் நமக்கு அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். மிகவும் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் செய்ய வேண்டியது முதலாவது அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் என்று அறிந்து செயல்படும் போது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அவருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படுகிற பொழுது அவர் நம்மில் பிரியப்படுகிறார். பிசாசு நம்மை விட்டு ஓடி போகும். நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியானவருடைய பலத்துல
நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிற வேளைகளில் ஆமென், ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான். பிரியமானவர்களே, அடுத்ததாக 8வது வசனத்தை பாருங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் விரும்புவது நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். அவரோடு கூட வாழ வேண்டும். எப்படி ஒரு சிநேகிதன் தன் மற்ற சிநேகிதனோடு கூட நெருங்கி இருப்பானோ அதுபோல ஒரு சிநேகிதனோடு இருப்பது போல நாம் அவரோடு இருக்க வேண்டும். சிநேகிதனோடு பழகுவது போல பழக வேண்டும். எப்படி ஒரு குழந்தை தன் தகப்பனோடு இருக்குமோ அதுபோல ஆமென் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை தன் தாயோடு இருக்குமோ அதுபோல் அவருடைய அரவணைப்புக்குள்ளே இருந்து கொள்ள வேண்டும். நாம் அவரோடு சேரும் பொழுது அவர் நம்மில் பிரியப்படுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரோடு சேர்ந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய கைகளினால் பாவம் செய்யாதபடி நற்கிரியை செய்யும்படியா நம் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். கைகளினால் லஞ்சம் வாங்குவதோ, பிறரை அடிப்பதோ, கொலை செய்வதோ, பிறருக்கு விரோதமான காரியங்களை செய்வதோ அல்லாதபடிக்கு அவைகளெல்லாம் உதறிவிட்டு இந்த கரங்களினால கொடுக்கிறவர்களாக, பிறரை ஆதரிக்கிறவர்களாக, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக, இக்கட்டில் அவர்களுக்கு கரம் கொடுக்கிறதாய், தோள் கொடுக்கிறதாய் இருக்குமானால் கர்த்தர் பிரியப்படுவார். அதே வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்முடைய இருதயம் பாருங்க, நம்ம ஆண்டவரோடு தான் வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் உலகம் நம்மளை இழுக்கும் போது நாம் விழுறோம், தவறி போகிறோம். நாம் அதில் ஈடுபட்டு விடுகிறோம். மறுபடியும் ஆண்டவரே என்று சொல்லி வருகிறோம். கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார், மன்னிப்பை தருகிறார், நம்மை நடத்துகிறார். ஆனாலும் உலகத்தின் காரியங்கள் நம்ம நெருக்குகிற பொழுது விழுந்து விடுகிறோம். இவ்விதமாய் மனுஷராகிய நாம் இருமனம் உள்ளவர்களாக, காற்றிலே அலக்களிக்கப்படுகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருமனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் இருதயத்தை இருமனதுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாய் கேட்கிறார். இந்த வேளையில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தர் எனக்குள் வாரும், என்னை பரிசுத்தமாயிருக்க காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமானால் அவர் நிச்சயமாக அந்த பரிசுத்த தேவன் நமக்குள் இருந்து வாசமாயிருந்து பரிசுத்தமாய் நம்மை நடத்துவார். அதனுடைய 9வது வசனம், அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாய் நாம் தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மை, எளிமை, அந்த சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பொலைட்னஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இயேசுவிடத்தில் இருந்த அந்த சாயல், அந்த குணங்கள் நம்மிடத்தில் நிச்சயம் வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமென். நாம் விட்டுவிட வேண்டியதெல்லாம் இச்சையை விட்டுவிட வேண்டும், உலக சிநேகத்தை விட்டுவிட வேண்டும், பெருமையை விட்டுவிட வேண்டும், மேன்மை பாராட்டுதலை விட்டுவிட வேண்டும். நாம் செய்ய வேண்டியதோ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும், தேவனிடத்தில் பரிசுத்தமாய் காணப்படும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். துயரப்பட்டு துக்கிக்கிறவர்களுக்கு நாம அவர்களுக்காக செபிக்கவும் கொடுக்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய 9வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அம்மேன். அதனோட 9வது வசனத்தில் அம்மேன், துயரப்பட்டு துக்கியிருக்கிறவர்கள், அழுகிறவர்களே உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய நிலைமையிலும் உலக பிரகாரமாகவும் சகல நன்மைகளையும் தந்து நம்மை ஜெயமாய் நடத்துவார். அது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் வெறுமனே திரும்பி அனுப்பினவர் அல்ல. அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அவர் திரளாய் கொடுக்கிற தெய்வம், மிச்சமெடுக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்.
ஆமென், ஸ்தோத்திரம். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. பாருங்க, அதனுடைய 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அடுத்த வசனம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நாம் அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்து, என் தேவனுக்கு சித்தமானால் நான் செய்கிறேன், என் தேவனுக்கு சித்தமானால் இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் தேவன் சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் இவ்விதமாய் செய்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நல்ல அறிக்கைகளை இட்டு எப்போதும் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், சித்தம் செய்வோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் ஒரு விசை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை தேவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளை செய்ய வேண்டிய காரியங்களை அழகாய் யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை பின்பற்றுவோம். நாம் செபிக்க முன்பாக நம்மையே தாழ்த்தி நம்முடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாகவும், நம்மை பரிசுத்த சந்ததியாய் மாற்றும்படியாகவும், அதற்கு பிற்பாடாக அநேகருக்காய் செபிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன், ஆமேன். செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். ஜெப நிலையில் கடந்து வருவோம். கொஞ்ச நேரம் துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விட்டுவிட வேண்டியவைகள், விலகி ஓட வேண்டியவைகளை எங்களிடத்துல சொன்னீங்கப்பா. நாங்கள் எதை எங்கள் வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் அவைகளை செய்வதற்கு இந்த வேத வசனங்களை எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியும்படியா, எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வசனத்தை கொண்டு சுத்திகரிப்பீராக அப்பா. எங்களை வசனத்தை கொண்டு சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை சுத்திகரிங்க. எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்ளுகிறோம்ப்பா. தேவன் எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய இரத்தத்தை ஊற்றி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. யாரிடத்தாகிலும் நாங்கள் மனத்தாங்கலா இருப்போமானால் இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்களை சுத்திகரித்து நாங்கள் அவர்களோடு ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. யாரிடத்துல விரோதம் வேண்டாம்ப்பா, சகோதரர்களிடத்துல விரோதம் வேண்டாம் ஆண்டவரே. சகோதரர்களை நாங்கள் குற்றப்படுத்த வேண்டாம்ப்பா. ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தாலும் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. என் தேவனே, நீர் எங்களை மன்னியும், நாங்களும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல தப்பா நீங்க எங்களுக்கு மன்னிப்பீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க இருதயத்துல பாவமான சிந்தை கொண்டிருப்போமானால் அந்த சிந்தனைகளை ஆண்டவரே, அந்த நினைவுகளை எங்களை விட்டு தூரம் போக்குங்க ஆண்டவரே. எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. எங்க சிந்தைகள் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்கள் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்க பேச்சு பரிசுத்தமா இருக்கட்டும் அப்பா. எங்க பேச்சுல ஆண்டவரே குறைவுகள் உண்டு ஆண்டவரே. தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு பா நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணுமே ராஜா. நாங்க அவைகளெல்லாம் விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும்படியாய் விரும்புகிறேன். நாங்க உம்மை விட்டு தூரம் போன பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நாங்க உமக்கு முன்பாய் தாழ்மைப்படணும்னு விரும்புறீங்கப்பா. நாங்க உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டின எல்லாவற்றையும் மன்னிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதி இருக்கிறதப்பா. நாங்கள் உமக்குள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு இந்த நாள் முதல் கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல பரிசுத்தமும் தேவன் நடத்துதல உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவன் இறங்கி வாங்கப்பா. எங்கள் குடும்பங்களை இப்படியே வஸ்திர தொங்கலால மூடுங்கப்பா. சத்துருவின் கண்ணிகள் தெரிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியா நாங்கள் தாழ்மைப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சகோதர சிநேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகள் சமாதான குறைச்சல் கூக்குரல் இருக்கிறதோ அவர்களுக்கு அப்பா அவைகளை எல்லாம் மாற்றி ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. வீடுகளுக்குள்ள சந்தோஷமும் சமாதானம் குடிகொள்ளட்டும். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் தேவனுக்குள் சமாதானமாய் இருக்கட்டும். பகைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதி கட்டுகள் உடையட்டும். கர்த்தருடைய நடத்துதல் அங்கே தங்கி தாபரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா.
நன்றி ஆண்டவரே, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி. இப்போது நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே குடித்து வெறித்து ஆண்டவரே சீர்கட்டு போயிருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பாருங்கப்பா, பாருங்கப்பா. எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே, எத்தனை மனைவி பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, எத்தனை பெண்கள் குடிக்கிறது நிமித்தம் அந்த குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே இரக்கமாயிரும். இந்த நாட்களில் குடிக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. போதை வஸ்துக்களை பயன்படுத்தி சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, நீ தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கிறவனே நான் கெட்டுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. நீங்க இந்த வேளையில மன்னித்து அவர்களை சரீரத்தில் ஆவியில் ஆத்துமாவில் விட்டுதலையாக்குவீராக. பெரிய விடுதலை உண்டாகட்டும். குறிப்பா வாலிப பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே அப்பா அந்த நாட்கள்ல போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. விடுதலை கொடுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மொபைலுக்கும் ஆண்டவரே இன்னும் அநேக மீடியாவுக்கும்பா அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளின் அடிமைத்தனம் மாறட்டும் அப்பா. அதுல கட்டுண்டு கிடக்கிறாங்க ஆண்டவரே. கட்டுண்டு கிடக்கிறவர்களை சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வமே, இந்த சிறையில் இருந்தவர்கள் விட்டுதலை ஆக்குங்கப்பா. சத்துரு கட்டி சிறை பிடித்து வைத்திருக்கிற இந்த வாலிப உள்ளங்கள் பெரியவர்களை கர்த்தர் தூக்கி எட்டுங்க. சிறு பிள்ளைகளை தூக்கி எட்டுங்க ஆண்டவரே. முகமேலுக்குள்ள மூழ்கி கேம்ஸ்குள்ள மூழ்கி கிடக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டுதலை ஆவார்களாக. கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே பண கஷ்டத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசினஸ் லாஸ்கள்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரே தேற்றுவீராக, தொடுவீராக, புது வழியை திறந்து கொடுப்பீராக. அப்பா அது எப்படி சம்பவித்தது என்பதை சரியா அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வெளியே வர கிருபை கொடுப்பீராக. தேவையில்லாத காரியங்கள் குடும்பங்களிலிருந்து மாற்றப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா பொருளாதார ரீதியா என்னென்ன காரியங்கள் உண்டோ, தேவைகள் உண்டோ அத்தனையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொருவருடைய வேலைகளை ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அந்த வசனத்தின்படி குடும்பங்களில் ஆண்டவரே பாக்கியமும் நன்மை உண்டாகட்டும். மிச்சம் எடுக்க கிருபை கொடுப்பீராக தகப்பனே. நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஹெவன் டிவி ஊழியத்தை நினைத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஸ்பான்சர்ஸ் குடும்பங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் திரளாயிருக்கட்டும் ஐயா. அப்படியே டிவி ஊழியத்தை ஆண்டவரே, நேபாள் ஊழியத்தை, ஃபீட் நேஷன் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். எங்களை யாவரையும் தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க